இனி ஒரு வருஷத்துக்கு யாரும் தயவு செஞ்சு தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோரிக்கை வெளியிட்டிருக்காரு. साल भर तक घर में कोई भी फंक्शन हो, कोई भी कार्यक्रम हो, हम सोने के गहने नहीं खरीदेंगे, सोना नहीं खरीदेंगे. அதே சமயத்துல நம்ம தமிழகத்தோட முதலமைச்சரான சி ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு வாக்குறுதி வெளியிட்டிருந்தாரு. இந்த மாதிரி திருமணமாகக்கூடிய ஏழை பெண்களுக்கு அண்ணன் சீராக பவுன் தங்கத்தை நான் இலவசமா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் அண்ணன் சீராக அளிக்கப்படும். அது மட்டும் இல்லாம புதுசா பிறக்கிற ஒரு குழந்தைக்கும் தாய்மாமன் சீராக 2 கிராம் தங்கம் கொடுக்க போறதாகவும் சொல்லியிருந்தாரு. இப்போ பிரதமரோட இந்த கோரிக்கைக்கு அப்புறம் தமிழகத்தோட முதலமைச்சரான சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு வாக்குறுதியை இன்கேஸ் நிறைவேற்றலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வர்றப்போ சாத்தியமாகுமா? மக்களாகிய நம்ம எந்த விதமான தங்கமும் ஒரு வருஷத்துக்கு வாங்க கூடாது அப்படின்னு பிரதமர் சொல்றது அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதா, இல்ல தமிழகத்தோட முதலமைச்சர் நம்மளுக்கு ஏதாவது உதவி செய்வார்னு எதிர்பார்க்கிறதா? ஆனா எதுக்காக தங்கம் வாங்க கூடாது அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னென்ன காரணங்கள் இருக்கு, மக்களாகிய நம்ம சைட்ல இருந்து என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டு வரணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, முடிஞ்ச அளவு கம்மியான பெட்ரோலை யூஸ் பண்ணுங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கன்னு நிறைய வலியுறுத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கறது வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பாஸ் சொல்ல தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். ரீசெண்டா ஹைதராபாத்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஸ்பீச்ல என்ன தெரிவிச்சார் அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு எக்கனாமிக்கல் கால்குலேஷனோட வெளியிட்ட அந்த ஒரு சிக்னல் தான் அது. இது ரேண்டமா பேசப்படுற ஒரு பேச்சு கிடையாது. அவர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கறத பாயிண்ட் வைஸா உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, ரெடியூஸ் ஃபியூல் யூசேஜ். நீங்க யூஸ் பண்ற பெட்ரோல், அது இதுன்னு டீசல் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்துங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு சைக்கிள்ல போங்க, நடந்து போங்க, இல்ல மெட்ரோல போங்க. இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவே வலியுறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜஸ்ட் லைக் கோவிட். அதாவது நம்ம கோவிட் சமயத்துல எந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாருமே எம்ப்ளாயிஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வழங்கி இந்த டிராவல் அவாய்ட் பண்றது, இந்த இந்த ஆஃபீஸ்ல எலக்ட்ரிசிட்டியை முடிஞ்ச அளவு நம்ம கட்டுப்படுத்துறதுன்னு நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணமோ கோவிட் டைம்ல, இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல. அதே மாதிரி முடிஞ்ச அளவு இப்பவும் இந்த தருணத்திலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறது நல்லா சொல்லியிருக்காரு. कोविड के बाद यूक्रेन में युद्ध शुरू हो गया, उसने दुनिया की परेशानियां और बढ़ा दी. फूड, फ्यूल, फर्टिलाइजर, इन तीनों चीजों पर गंभीर प्रभाव पड़ा. அடுத்ததா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, மக்களாகிய நீங்க தங்கத்தை ஒரு வருஷத்துக்கு எல்லாரும் அவசரமா வாங்காதீங்க தயவு செஞ்சு அப்படிங்கிற ரிக்வெஸ்டையும் எடுத்து வச்சிருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சில பல முக்கியமான ரீசன்ஸ் இருக்கு. அதுல பாயிண்ட் நம்பர் 1, நம்ம கண்ட்ரி இந்தியா எந்த மாதிரியான விஷயங்களுக்கு இம்போர்ட்டை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா க்ரூட் ஆயில், இன்னொன்னு கோல்டு. க்ரூட் ஆயில் அப்படின்னா என்ன? நம்மளுக்கு வர்ற பெட்ரோலு, டீசலு, கேஸ், அது இதுன்னு எல்லாமே ஒரு ரா மெட்டீரியலா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறது தான் அந்த க்ரூட் ஆயில். ஸோ இது நம்மளுக்கு அந்த பக்கம் நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் இம்போர்ட் பண்றோம். இப்ப இன்னுமே அந்த டென்ஷன் போயிட்டு இருக்கிறதால அதை நம்ம அதிகமா இம்போர்ட் பண்ண நம்மளுக்கு அது எக்ஸ்பென்சிவா அமைய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, அதை நம்ம இம்போர்ட் பண்றப்போ யுஎஸ் டாலர் மூலியமா பே பண்ணி தான் நம்ம இம்போர்ட் பண்றோம். எவ்வளவு அதிகமா இம்போர்ட் பண்றோமோ அவ்வளவு அதிகம் நம்மளுக்கு யுஎஸ் டாலர்ஸையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு முக்கியமான ரீசன். இப்ப அடுத்த ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாலரோட மதிப்பெண் அதிகமாக இந்தியன் ருப்பியோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வீக் ஆகும். டாலர் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா இந்தியன் ருப்பி வீக் ஆகும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். டாலருக்கான விலை உயர்த்துறப்ப நம்ம அதிகமான விலையை கொடுத்து ஒரு டாலருக்கான ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு தான் அது அதிக செலவு. இதுல சப்ளை செயின் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அண்ட் க்ரூட் ஆயிலோட பிரைஸஸுமே ரொம்ப ஹையா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சில ரீசன்ஸால தான் நம்ம சில விஷயங்களை இம்போர்ட் பண்றோம். க்ரூட் ஆயில், கோல்டு எல்லாம் இம்போர்ட் பண்றப்ப நம்மளுக்கு அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கவும் செய்யுது. ஸோ இது மூலியமா இப்ப நம்ம என்ன சந்திப்போம், இன்கேஸ் நம்ம தொடர்ந்து இது எல்லாத்தையுமே எந்த விதமான ஒரு கன்சர்னும் இல்லாம அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாருங்களேன். இது டே பை டே பிரைசஸ் அதிகமாகும், நம்மளுக்கு டிமாண்ட்ல போய் முடியும். அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எல்லாத்துக்குமே இன்ஃபிளேஷன்ல நம்ம எல்லாருமே நிப்போம், அதிகமான பணவீக்கத்துல நம்ம நிப்போம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கான எஃபெக்ட்ஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட் வாட் வி ஆர் டூயிங் ரைட் நவ். இப்போ இந்த இடத்துல நான் அதை மென்ஷன் பண்றேன். இன்ட்ரோல நான் என்ன சொன்னனோ,
இப்போ பொதுமக்களாகிய நம்ம கிட்டே வந்து பிரதமர் அதிகமான தங்கத்தை வந்து வாங்காதீங்க, அதிகமான ஓவரா ஏதாவது ஒரு விஷயத்த செலவு பண்றதெல்லாம் கட்டுப்படுத்திக்கோங்கன்னு சொல்றப்போ, தமிழகத்தோட முதலமைச்சரான ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்திருந்த வாக்குறுதியை என்னைக்காவது நிறைவேற்றலாம்னு அவர் ஒரு பிளான் ஒண்ணு போடுறாரு அப்படிங்கிறப்போ எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டா நான் உங்ககிட்ட சொல்றேன், தெளிவா கேளுங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு 4 லட்சத்துக்கும் மேலான மேரேஜஸ் ரிஜிஸ்டர் ஆகுது. அதுல 1 லட்சத்துக்கும் மேலான ஏழை பெண்கள் மட்டும் கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த ஏழை பெண்களுக்கு அண்ணன் சீராக 1 பவுண்ட் நகை அவர் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு, which is around 8 கிராம். வருஷத்துக்கு அதுவே 8 லட்சம் கிராம் ஆச்சு. இப்போ புதுசா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 2 கிராம் தாய்மாமன் சீராக தங்கம் வழங்குறதா சொல்லியிருந்தாரு இல்லையா? அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 9 லட்சத்துக்கும் மேலான குழந்தைகள் பிறக்கிறாங்க. அப்ப பார்த்தோம்னா 18 லட்சம் கிராம் தேவைப்படும். ஆக மொத்தத்துல ரெண்டும் 26 லட்சம் கிராம் தங்கம் தேவைப்படும். இப்போ 1 கிராம் தங்கம் 24 கேரட் கோல்டு 15,000 அப்ராக்சிமேட்டா வச்சுக்கிட்டா கூட ஒரு வருஷத்துக்கு 3,900 கோடி தேவைப்படும் இந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு. அண்ட் இப்படி பண்றப்போ நம்ம இம்போர்ட்டுமே அதிகமா பண்ண வேண்டி இருக்கும். மத்தவங்க ரொம்ப அக்ரெசிவா தங்கம் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, நம்ம ஸ்டேட்ல மட்டும் இல்ல, நம்ம நிறைய சுத்தி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லயுமே வந்து மக்கள் அக்ரெசிவா வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்காங்க. வந்து கோல்டு பர்ச்சேஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்துல சோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸுமே இருக்கு. இது பிரதமருக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம முதலமைச்சருக்கும் கூட தான். சோ அவர் அதுக்காக தான் அந்த ஓத் எடுக்கிற டைம்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் அவர் கால அவகாசம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. சோ அவர் ஓத் எடுத்த சமயத்துல அவர் முக்கியமா சொன்ன அந்த ஒரு 3 விஷயம், 1 200 யூனிட் 2 மாசத்துக்கு கரண்ட் இலவசமா கிடைக்கும். 2வது பெண்கள் பாதுகாப்பு படை சிங்கப்பெண் திட்டத்துக்கு கீழே, இன்னொன்னு போதைப் பொருளை கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ற மாதிரியான ஒரு சில பல ஆக்ஷனையும் அவர் எடுக்கிறதா வந்து நீட்டா அந்த 3 விஷயத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. நீ அடுத்தடுத்து எந்த மாதிரியான விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஜியோ நம்மளுக்கு வெளியாயிருச்சு அப்படின்னா அதை பத்தின ஒரு டீடைல்டு வீடியோ நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்ப நம்ம முக்கியமா பிரதமர் சொல்லியிருக்கிறதுக்கான அந்த ஒரு ரீசன்ஸ் என்ன, பப்ளிக் ஆகிய நமக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் ஏற்பட போகுது அப்படிங்கறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, நீங்க டிராவல் பண்ண போறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆக போகுது. இன்கேஸ் நம்ம இதை இப்பவே கட்டுப்படுத்தி நாட்டோட மொத்த நாடா சேர்ந்து நம்ம இதை வந்து கட்டுப்படுத்தி நம்ம ஒரு கண்ட்ரோலுக்கு வரல அப்படின்னா நம்ம டே டு டெய்லி டிராவல் பண்ணக்கூடிய பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும், எல்பிஜி பிரைஸ் அதிகமாகும். ஆட்டோ புக் பண்றீங்க அப்படின்னா அவங்க கேஸுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பிரைஸ் கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவ்வளவே நம்ம சாப்பிடுற சாப்பாடு, காய்கறி, எல்லா கிராசரிஸோட விலையும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ஏதாவது கல்யாணம் வந்து உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ இல்ல ஏதாவது ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு வெட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க, அந்த ஒரு திருமணத்துல அவங்க வேணுங்கிற நகையை வந்து ஈஸியா வாங்க முடியாத சிச்சுவேஷன்ல அவங்க மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இன்னும் கம்பெனிஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கிற கம்பெனிஸ் கொடுப்பாங்க, கொடுக்காத கம்பெனிஸ் முடிஞ்ச அளவு அவங்க டவுன் சைஸ் பண்ண பார்ப்பாங்க. அப்ப நிறைய பேர்த்தோட வேலை போக வாய்ப்பு இருக்கு. இன்னும் எக்கச்சக்கமான கிரைசிஸ் ஒன் பை ஒன் செயின் ரியாக்ஷன்ல அஃபெக்ட் ஆகும். நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறப்போ நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவு பிரதமர் சொன்ன மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் கம்பெனிஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அலாட் பண்றதுக்கு இப்ப எல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்களும் முடிஞ்ச அளவு தங்கம் வாங்குறது, இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது எல்லாமே பார்த்து சேஃபா மாடரேட்டா பண்ணுங்க. எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான். ஏன்னா 1 by 1 செயின் ரியாக்ஷன்ல இன்ஃப்ளேஷன்ல போய் முடியும் அப்படிங்கிறது அதோட ரிசல்ட்டா இருக்க போகுது. சோ எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க, கண்ட்ரோல்டா இருங்க, மாடரேட்டா செலவு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அத்தியாவசியமா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் குவெரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, மேகலா கண்ணன் signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.